நீங்கள் பாடும்போது தாளம் போட ரொம்ப கஷ்டப்படுறீங்களா? இல்லை பாட்டோட ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் என்னால் ஒரே டெம்போவை மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்னு கஷ்டப்படுறீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் பாட்டு கற்றுக்கிறதுல பிகினராக இருக்கீங்களா? இல்லை இன்டர்மீடியட் லெவலில் இருக்கீங்களா? அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் தாளத்தை எப்படி பேசிக்லேயே சரியான முறையில் புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றி ஒரு 3 ஸ்டெப்ஸு நான் சொல்ல போகிறேன். என்னோடய வீடியோஸில் சிங்கிங் டெக்னிக்ஸ், நம்மளோட வாய்ஸ் எப்படி சரியான முறையில் பயன்படுத்துறது, ஸ்ருதியை எப்படி புரிஞ்சுக்கிறது, ஸ்ருதி சவுண்டோடு எப்படி சேர்ந்து நம்ம பாடுறது, இதெல்லாம் பற்றி தொடர்ந்து வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறேன். என்னோடய சேனலுக்கு இதுதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே தெரிகிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னால் தாளம் போட்டால் பாட முடியல, பாட்டு பாடினா தாளம் போட முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது ரெண்டையும் சேர்த்து என்னால் பண்ண முடியல. ஒன்று என்னால் பாட முடியுது, இல்லை தாளம் போட முடியுது. இது ரெண்டையும் என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுதான் அங்கே விஷயமே. நீங்கள் ரெண்டுத்துலேயும் எப்படி ஃபோக்கஸ் பண்ணி ரெண்டையும் எப்படி கரெக்டாக கொண்டு வரீங்க அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம ரெண்டையும் சேர்த்து படிக்கிறோம். ஸோ அங்கே தாளம் கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு அதை ஸ்கிப் பண்ணுறது மிகப்பெரிய மிஸ்டேக்கு. நாம் பேசிக்லேயே தாளத்தை கரெக்டாக லேர்ன் பண்ணிக்கணும். இப்போ தாளத்தை பொறுத்த வரைக்கும் பேசிக்லேயே நம்ம நிறைய தாளம் படிச்சிருப்போம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம லேர்ன் பண்ணுறது ஆதி தாளம், அதாவது 8 பீட்ஸ். 1 2 3 4 5 6 7 8 இந்த மாதிரி ஒரு பேசிக்கான தாளம் நாம் லேர்ன் பண்ணியிருப்போம். சரளி வரிசை, ஜண்ட வரிசை, அப்பர் ஸ்தாயி, இது எல்லா வரிசைகளுக்கும் இந்த தாளத்தை யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி அலங்காரம் லெசன் வரும்போது டிஃப்ரெண்ட் டைப்ஸில் ரூபக தாளம், ஏக தாளம், அந்த மாதிரி திரிபுட்ட தாளம், அப்படி டிஃப்ரெண்ட் டைப்ஸில் நம்ம தாளம் லேர்ன் பண்ணுவோம். இது எல்லாமே அந்த பேசிக்லேயே நாம் சரியான முறையில் அந்த ஸ்வரங்களோடு சேர்த்து பாடும்போது தான் நமக்கு அந்த தாளத்தோட க்ரிப்பு நம்ம கையில் நிற்கும். இங்கே நம்ம சரியாக கற்றுக்கிட்டோன்னா நாம் பின்னாடி என்ன லெசன்ஸ், இப்போ வர்ணம் மாதிரியான லெசன்ஸ், கீதம் மாதிரியான லெசன்ஸு, ஸ்வரஜதி இல்லை சாங்ஸ் பாடும்போது நிறைய நடுவில் தாளம் அங்கங்கே எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்போ நமக்கு இந்த பேசிக் தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதனால் ஆரம்பத்திலேயே அதை சரியாக லேர்ன் பண்ணிக்கணும். நிறைய பாட்டு கிளாஸ் கேட்டு வர ஸ்டூடெண்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் வர்ணம் வரைக்கும் லேர்ன் பண்ணிக்கிட்டேன், ஆனால் எனக்கு தாளத்தோடு சேர்ந்து பாடுறதுக்கு வராது, அதை நான் திருப்பியும் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. என்ன அவங்க பேசிக்கில் மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த சரிகமா பாடும்போதே, அந்த லெசன்ஸ் எல்லாம் பாடும்போதே அவங்க அந்த தாளத்தை ஸ்கிப் பண்ணியிருப்பாங்க. கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஸ்கிப் பண்ணியிருப்பாங்க. அதுதான் நமக்கு இந்த மாதிரி அட்வான்ஸ் லெசன்ஸ் லேர்ன் பண்ணும்போது தாளத்தை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக அந்த இடத்துல நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, நீங்கள் படிக்கிற பேசிக்கில் கரெக்டான முறையில் தாளத்தை லேர்ன் பண்ணிக்கணும். அதாவது இப்போ சரளி வரிசையில் சரிகம பதனிசா இருக்குது. சா ரி க மா பா தா நீ சா. இது செகண்ட் ஸ்பீட் எடுத்துக்கிட்டிங்கன்னா சரி காமா பாத நீசா சானி தாப்பா மாக ரீசா. ஸோ ரெண்டு ஸ்வரங்கள் ஒரு தட்டில் விழுது. இப்போ தேர்ட் ஸ்பீட் எடுத்துக்கிட்டிங்கன்னா சரி காமா பத நீச சானி தாப்பா மகரிச, சரி காமா பத நீச சானி தாப்பா மகரிச, இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக, அதுவும் ஒரே பீட்டில் நம்ம 3 ஸ்பீடையும் பாடணும். நமக்கு ஃபஸ்ட் ஸ்பீட் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட் ஸ்பீடை ஃபாஸ்ட்டாக பாடிட்டு செகண்ட் ஸ்பீடை ஸ்லோ பண்ணிக்கிட்டு தேர்ட் ஸ்பீடை இன்னும் கொஞ்சம் ஸ்லோ பண்ணுறது, இது சரியான முறை கிடையாது. எந்த பீட்டில் ஃபஸ்ட் ஸ்பீடு ஆரம்பிக்கிறீங்களோ அதுலேயே அதே பீட்டில் தான் செகண்ட் ஸ்பீடும் பாடணும். அதே பீட்டை மெயின்டைன் பண்ணி தான் தேர்ட் ஸ்பீடும் பாடணும். இப்படி இந்த முறையில் நம்ம கற்றுக்கிட்டாதான் நம்மளால் அந்த தாளத்தை கரெக்டாக பிடிக்க முடியும். இப்போ மெட்ரோனம் அப்படிங்கிற ஆப்லாம் ப்ளே ஸ்டோரில் அவைலபிள்.
அதில் என்ன வரும் அப்படின்னா பீட் பர் மினிட் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ தாளம் போடுறீங்க இல்லையா, சரிகம பதனிசாக்கு தாளம் போடும்போது இந்த டக் 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 சவுண்டு, இந்த சவுண்டு தான் அதில் வரும். அதாவது சரி கா மா பாத நீ சா சா நீ த பா மா க ரீ சா. இப்போ இந்த டேப் சவுண்ட்லேயே தான் செகண்ட் ஸ்பீடும் பாடணும், இதே டேப் சவுண்டில் தான் தேர்ட் ஸ்பீடும் பாடணும். அதாவது ஒரு டேப்போட இன்னொரு டேப்போட இடையில இருக்கிற அந்த டியூரேஷன் வந்து சேமாக தான் இருக்கும். அதில் தான் நாம் 3 ஸ்பீட்ஸும் பாடணும். இந்த பீட் வந்து போடும்போது ஸ்ட்ராங்காக நல்லா உங்களுக்கு அந்த ஸ்டக் சவுண்டு, அந்த டேப்போட சவுண்டு நல்லா கேட்குற மாதிரி போடணும். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ரெண்டாவது ஸ்டெப் என்ன அப்படின்னா, எல்லா வரிசைகளுமே நீங்கள் ஃபஸ்ட் ஸ்பீடு முடிக்கிறப்பயே கேப் விட்டுட்டு செகண்ட் ஸ்பீட் ஆரம்பிக்கக்கூடாது. ஃபஸ்ட் ஸ்பீட் பாடுறோம் அப்படின்னா ஃபஸ்ட் ஸ்பீட் பாடி முடித்த உடனே இமீடியட்டாக செகண்ட் ஸ்பீட் எடுத்துடணும். அது பாடி முடித்த உடனே தேர்ட் ஸ்பீட் எடுத்துடணும். அந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் தொடர்ந்து தாளம் போட்டுக்கிட்டு வந்தால் தான் உங்களுக்கு ஈஸியாக அது புரியும். அப்படி இல்லை, ஃபஸ்ட் ஸ்பீட் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் நான் கேப் எடுத்துகிட்டு செகண்ட் ஸ்பீடு எடுக்கும்போது உங்களுக்கு எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாது. இப்போ அதை எப்படி ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஈஸியான மெத்தடு. ஃபஸ்ட் ஸ்பீடு வந்து சரி க மா அப்படி ஆரம்பித்தா ஃபஸ்ட் ஸ்பீட். இதுவே செகண்ட் ஸ்பீட் சரி க மா ரெண்டு ரெண்டா. அதாவது சான்னு சொன்னால் ஃபஸ்ட் ஸ்பீட், சரின்னு சொன்னால் செகண்ட் ஸ்பீட், சரிகமான்னு சொன்னால் தேர்ட் ஸ்பீட். இதை ஒரு சிம்பிளான ஒரு மெத்தடாக வச்சுக்கலாம் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு. இது என்னோட அடுத்த வீடியோவில் சங்கதி எப்படி பாடுறது, அது எப்படி ஈஸியாக நம்மளால் புரிஞ்சுக்க முடியும், அதை தாளத்துக்குள்ளே எப்படி பாடுறது அப்படிங்கிற டெக்னிக்ஸ் எல்லாம் சொல்ல போகிறேன். என்னோட வீடியோஸ் தொடர்ந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கீழே தெரிகிற என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஈஸியாக வந்து சேரும். பேசிக்கெல்லாம் ஓரளவுக்கு கற்றுக்கிட்ட பிறகு 3 ஸ்பீடும் நல்லா தனித்தனியாக ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்டெப்பை யூஸ் பண்ணலாம். ஒரு எக்ஸசைஸ் எடுத்துக்கிட்டு, இப்போ ஜண்ட வரிசையோ அலங்காரமோ ஒரு எக்ஸசைஸ் எடுத்துக்கிட்டு அந்த எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு 2 லைன் ஃபஸ்ட் ஸ்பீட், காலேருந்து செகண்ட் ஸ்பீட், அப்புறம் நீலேருந்து தேர்ட் ஸ்பீட், அந்த மாதிரி. அது எப்படி வரும் அப்படின்னா சரி க மா ரே க மா பா க மா பத மா பத நீ சா சா நீ த ப ம த ப ம க ரே சா. அந்த மாதிரி பாடணும். ஸோ ஒரு எக்ஸசைஸில் 3 ஸ்பீடையும் நம்ம பாடி பார்த்து பழகணுன்னா நல்ல அந்த தாளத்தை நம்மளால் புரிஞ்சுக்க முடியும்.